ஸ்டாலின் சொல்கிறார், எங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாரு தர்மேந்திர பிரதான், எங்களை பிளாக்மெயில் பண்ணார். அவர் பாவம் கேட்டுட்டு எப்போ வாபஸ் வாங்குறதுன்னு சொல்லிட்டாரு. இவர் வந்து அதை பிளாக்மெயில் பண்ணுறாரு. என்ன காரணம் பிளாக்மெயில்ன்ட்டு சொல்லிவிட்டு தர்மேந்திர பிரதான் வெளியில் வர்றாரு. இவங்கெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டே எல்லார்ட்டையும் கை கொடுக்குறாரு. அப்போ மூஞ்சியை பாருங்கள், இவன் குதிக்கிறானே, போராட்டம் பண்ணுறானே, தர்மேந்திர பிரதானை ராஜினாமா பண்ணுங்கிறான். ஒவ்வொருத்தர் மூஞ்சியும் பாருங்கள், தர்மேந்திர பிரதான்ட்டு சிரிச்சுக்கிட்டு கை கொடுக்குறான். அவரை போன உடனே அவரை மாற்றணும்னு கோஷம் போடுறான். இப்படி ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்க முடியுமா? கேவலமான கூட்டத்தை. ஏன் இந்த குதிக்கிறான்னா, ஈடி இங்கே வந்துடுச்சு. ஈடி வந்துக்கிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நம்ம டாஸ்மாக் கணக்கெல்லாம் அதில் ஒரே ஒரு கணக்கு மட்டும் பிடிச்சிட்டா தான் அது இருக்குது. அதாவது இவங்க மது சப்ளை பண்ணுறாங்கல்ல, அவங்ககிட்டருந்து கமிஷன், நான் நேற்றே சொன்னல, ஒரு பாட்டிலுக்கு 5 ரூபா வாங்குறாங்க. அப்போ ஒரு பெட்டிக்கு வந்து பணம் வாங்கினது அவங்களுக்கு ஒரு குழு கிடச்சி போச்சு. அதனால் மறுபடியும் செந்தில் பாலாஜியை இதை வச்சுக்கிட்டு ஜாமீன் வருது, ரத்து செய்யணும்னு. ஜாமீன் ரத்து செய்யணும்னு வரும்போது யாருக்கு மறுபடியும் அவர் துறையில் லஞ்சம் வாங்கினது, இதுக்கு டாஸ்மாக் சரக்குக்கு லஞ்சம் வாங்கினதுக்கு ஆதாரம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிடுவாங்களோ சுப்ரீம் கோர்ட்டில். மறுபடியும் செந்தில் பாலாஜி ஜாமீன் ரத்தாயிருமோ, மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடுவாரோ, இல்லை மறுபடியும் நம்ம குடும்பத்துக்கு வந்த பங்கெல்லாம் வெளியில் தெரிஞ்சிருமோ. அவங்களுக்கே ஒரு பயம். நான் சொன்னபடி ஒரு கொஞ்சம் தான் எடுத்துருக்காங்க, எடுக்க வேண்டியது நிறையா இருக்குது, கொஞ்சம் எடுத்துருக்கு. அதை மிரட்டணும். ஈடி வந்து ஏதாச்சும் உங்களுக்கு எதிராக சொல்லிடக்கூடாது, எதிராக செஞ்சிடக்கூடாதுன்னு பயத்தில் ஸ்டாலின் தூண்டி விட்டு போராட்டம் பண்ணு, கற்று இது பண்ணு அப்படின்னு தூண்டி விடுறாங்க. எப்போவுமே இது மாதிரி அவங்க ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. வேறு ஒரு பிரச்சனைக்காக ஒரு பிரச்சனையை பெருசாக்குவாங்க. அது மாதிரி பெருசாக்கிக்கிட்டு இருக்கார். இங்கே கட்சிக்காரனெல்லாம் கூப்பிட்டு தர்மேந்திர பிரதான் உருவ பொம்மையை எறிஞ்சிட்டார் ஸ்டாலின். அவன் உருவ பொம்மையை எறிகிறான். எரியும் போது திமுககாரன் மேலேயும் தீ பிடிச்சி தன்வினை தன்னை சுடும்ல. அந்த வீடியோ பாருங்க. திமுககாரன் மேலே தீ பிடிச்சி அதை போட்டு அணைச்சிக்கிற ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு தர்மேந்திர பிரதான் அவர் பயமுறுத்தணுமா, மோடியை பயமுறுத்தணுமா, இந்த மாதிரி ஒரு கூத்து பண்ணி இன்றைக்கி டெல்லியில் போராட்டம்னு பண்ணியிருக்காங்க. இந்த போராட்டம் ஈடியும் நடவடிக்கை எதுவும் இருக்குமோ டாஸ்மாகை வைத்து என்ற பயத்தில் சாதாரண விஷயத்தை பெருசாக்கி பயமுறுத்த பார்க்குறாங்க. மத்திய அரசாங்கத்துக்கு சொல்கிறேன், இதே தான் எம்மோ பயமுறுத்துவாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க, பயமுறுத்தலுக்கு பயப்படாதீங்க, முதுகெலும்போட நடவடிக்கை எடுங்க.